ஓடி வந்து தம்பி அடிக்க வேணாமடா கண்ணே, அண்ணனை அடிக்க வேணாமடா கண்ணே என்று என்னை தடுக்கிறாரே, எந்த விதத்துல நியாயம்? அவனும் தம்பி தான், நீனும் தம்பி தான். கண்டுபிடிச்ச பார்க்க முடியுமா? போடாது பக்கம். அவனும் தம்பி தாங்க, நீனும் தம்பி தானே. பெரிய மனுஷன் நாங்க பேசும்போது அவங்க ஏதோ அண்ணன் தம்பிக்கு பேசுறாங்க, அவங்க பெரியவங்க பேசும்போது சின்னவங்க நம்ம வேலை இல்லை, அதனால நம்ம உட்கார தனியா எனக்கு வெயில் அடிக்குது. அவன் சாமான என்ன தெரியாது வாங்க நிழலுக்கு போ, ஒண்ணுமே பேசல. வீட்டுன்னு போடா எகிரி கூதி பொங்கல மாடுறாள் ஏடி பாக்க தம்பி தெரியாதுண்ணா. என்ன சொன்னான் என்ன சொன்னான் மறுபடிக்கா எனக்கு துடிக்கணும் போய் என்னடா தம்பி தெரியாதுண்ணா. இருந்தாலும் எங்கடா போயிருந்த, எங்க போய் அவன்கிட்ட எப்படி மாட்டேன்? ஒரு கை பார்க்காத விடுறதுல வாடா. என்ன செய்கிறேன் என்ன செய்வேன்? அந்த பிளாஸ்டிக் சேர வரைய மாட்டேங்குது. அதெல்லாம் உடஞ்சா ஒரு கணக்கு போல இருந்தாலும் பார்க்கலாம். நான் என்ன செய்வேன் அம்மா? யமன் போலவே என் எதிரே நிற்கிறான் மேமன். அவனை பார்த்தா என் உயிர் போது என்ன போயிருந்த எங்க போய் அவன்கிட்ட எப்படி மாட்டேன்? தம்பி துரியோதனா, நான் எங்கே சென்று இருந்தேன்?
கையிலே எப்படி அகப்பட்டேன் தெரியுமா? எப்படி அகப்பட்டேன்? நான் எதுக்கு போனேன்? எதுக்கு போனேன்? முன்ன முனிவர் சொன்ன கஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் 6வது வனத்திலே உங்களை தேடி வருகின்ற போது ஆகாய கந்தரவன் சித்திரசனிடத்தில் அகப்பட்டு நான் அவன் கையிலிருந்து தப்பித்து ஓடினேன். ஓடுகின்ற நேரத்தில் ஒரு குகையிலே விழுந்தேன். அந்த குகையிலே கஜன் என்ற ஒரு மகாமுனிவர், அதே துரியோதனா, உனக்கு ஒரு மந்திரம் தான் கற்பித்து தருகிறேன். தற்சமயத்திற்கு இந்த மந்திர பதம் என்று மாண்டபினங்களை இழக்கக்கூடிய மந்திரம், அது மிருத சஞ்சீவ மந்திரம். அந்த மந்திரத்தை அவர் கற்பித்தார் எனக்கு. அந்த மந்திரத்தை கற்பித்து இந்த மாண்ட பிணங்கள் எல்லாம் எழுப்பி விடலாம், என் சேனா சேனையெல்லாம் எழுப்பி விடலாம். என் சேனா சேனையெல்லாம் எழுந்து வந்தால் மாண்டவர் மீண்டும் உயிரோடு வந்தால், உயிரோடு இருக்கக்கூடிய நீங்கள் நீ செத்துடணும். என்ன என்னுடைய நல்ல எண்ணம், நீ மட்டும் செத்து நீ சுழியேறி நாசமான அமுதராணி போயிட்டியா? மார்க்கலாம் மாறி மேய்க்கிறீ எப்படி கூதிய வேடி பாட்டு என்ன வேடிக்கை பேசுறாங்க போட்டா அவங்களுக்கு பேசுறப்போ நமக்கு வேலை இல்லை. அவனை விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கறனால ஒரு நாள் புரிஞ்சுங்களா? அறுபது ஐயா எங்க தம்பியை கூட்டு போய் கூட்டு விட போச எனக்கு வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்க்குறேன். அப்படிதான் பேசணும். ஓய்தா போய் சரியா பேச தம்பி அவனை விட்டு வேடிக்கை பார்க்குறேன் பிரபஞ்சா தம்பி. மாண்ட வீணங்களை எழுப்பி உங்களை எல்லாம் நீ ஒருத்த செத்துட்டியா, அவங்க எல்லாரும் செத்துருவாங்க. எல்லாரும் செத்து போயிட்டா நான் ஒருத்தினே இந்த உலகத்தை ஆளலாம். இந்த மண்ணு எனக்குனே பிறந்தது. தம்பி நீ யாரு? நீ யாரு? தம்பி தானே நீ? நல்லா இந்த மண்ணு ஒருத்தின்னு நல்லா ஆணு. நான் நல்லா இருக்கிறேன், நீ செத்து சுழியேறி போயிருக்கா? போன போட்டு நீ ஒன்று செத்துட்டினா நான் நல்லாவே இருக்கா? நான் நல்லா இல்லாத காரணமே நீ சாகாதுக்கிறதுனால. அப்படி நான் அந்த மந்திரத்தை ஜெபிக்கின்ற போது அவன் எப்படி எடுத்துன்னு வரான் தெரியுமா?
அவன் அந்த நதியிலிருந்து என்னை அடித்து எப்படி இழுத்து வருகிறான். என்னை கள்ளங்களாவனை போ என்னை ஒரு களவனை போனமோ, என்னை ஒரு திருடனை போனமோ, அந்த நதியிலே மந்திர ஜபித்த என்னை என்னை கட்டி இழுத்து வருகிற போது அண்ணா தம்பி, இந்த தம்பி தம்பி தெரியாது அண்ணா, இந்த மேடு தெரியல பள்ளம் தெரியல, எத்தனை பேர் எங்கிட்ட மாட்டிக்கணும். மேடு பள்ளம் தெரியாமல் கல்லு முள்ளும் தெரியாமல் என்னை சின்ன பெண்ணம்மா என்னை என்னை சின்ன பெண்ணம்மா என்னை முன்னும் பின்னம்மா என்னை கட்டி இழுத்து வருகிற போது இங்க இருக்கிறதெல்லாம் எந்த கல்லும் மானாலும் மண்ணும் எனக்கு என் கால்களும் தம்பி தம்பி கரகரல்ல உண்டாக நோக்கிற தம்பி என்னடா தம்பி அவன் வீமனாகப்பட்டவன் உன்னை நதிக்கரையை இழுத்துக் கொண்டு வரும்போது உன் பாதமாகப்பட்டது உன்னாக நோக்கிற தம்பி இது ரெண்டாவதா கண்ணே சொன்ன தம்பி நன்றல்லடா கண்ணு, நல்லடா கண்ணு, என் முன்னாடி நீ என் முன்னாடி தம்பி அளந்து புழுபாத தம்பி அழகு தம்பி தம்பி என்னடா தம்பி இந்த ஞாபகப்பட்டாது உனக்கு எப்படி நல்லதா தம்பி தம்பி துரியோதனா நான் எந்த நிலைமையிலே இருக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா? மாமன் ஜகன் மாந்தா
அண்ணா இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்ல கேளு. அண்ணா மாமன் ஜகனை மாண்டான் கர்ணன் யார் என்று அறிந்து கர்ணன் கழிவில் இறந்து போனான். இங்க நான் ஒருவரையே இருக்கிறேன் என்று பீமன் என்னை வீணா அடிக்க வரானோ. அதனால ஒரு வார்த்தை சொல்ல கேளு தம்பி. இருந்தாலும் உனக்கு எனக்கு சண்டை என்பது வேணும். இருந்தாலும் எங்களுக்கு குடும்ப பாகம் கொடுத்து விடுற தம்பி. இப்ப கூட நமக்கு சண்டை வேணாம். அது பாகம் கொடுத்ததே நமக்கு சண்டை வேணும். இப்ப கூட சண்டை நேரத்தில் அந்த பாகம் கொடுத்தேன். முழுப்பு எனக்கு வந்து தர பாகம் அந்த பாகத்தை கொடுத்து நம்ம சண்டை நிறுத்த தம்பி. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சூதாட கால ஓடி சூதாட்ட சூதாட்டக்காரன் நாயே என்ன கேட்கறாங்க காளி கோலி மாடு தர்மா தம்பி பதக்க பதக்க சேன பதக்க பதக்க பட்டி